அதிமுக 2வது தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. ஆனா திமுக எந்த ஒரு அதாவது திமுகவினுடைய வெற்றியை கண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பேராதரவை கண்டு எதிர்முகாமில் நேற்றைய தினம் கூட சொன்னது மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. அதிமுக ஏதோ தாங்களும் இருக்கிறோம் என்பதற்காக முந்தி எடுத்து கொண்டு தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அவற்றையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இதே சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கொண்ட சுற்றுப்பயண அரசு நிகழ்ச்சிகளில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆகவே வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆகவே அவர்கள் வண்டியாக வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்கள் அவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. முன்கூட்டியே இந்த அறிக்கையை தான் கொடுக்கறதுக்கு என்ன சார் காரணம்? முன்ன இல்லாத பழக்கம் இது. பதற்றத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு பழனிசாமி, அதனாலதான் செய்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கை தலைவர் அவர்களால் அது தரப்படும். அதற்கான குழுவை இங்கே அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு மாநில அனைத்து மாவட்டங்களுக்கு மண்டல வாரியாகவும் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த பகுதியினுடைய தேவைகளை கேட்டறிந்து அதை தொகுத்து கொண்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுப்பார்கள். மற்றவர்களைப் போல அல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் சொன்னதை செய்து சொல்லாததையும் செய்திருக்கின்ற அரசு திமுக அரசு என்ற நற்பெயரை கலைஞர் காலத்திலும் பெற்றது. இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய காலத்திலும் அதை பெற்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.